ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து தூண்டி போட்டு மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்மாய்க்கு வந்திருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போய்ட்டு முதல்ல வந்து புல் தோண்டிட்டு அதுக்கப்புறம் வந்து தூண்டி போட்டு மீன் எப்படி மாட்டுது அப்படிங்கிற பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தூண்டி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் கொடையில் வச்சு. ஃபஸ்ட்டு போய் நமக்கு முதல் வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம புல் வந்து தோண்டணும். பார்த்தீங்கன்னா வயலுக்குள்ள தான் தோண்ட போகிறோம். வயலில் என்ன பார்த்தீங்கன்னா தண்ணி ஓட்டில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு தோண்டிட்டோம்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தூண்டி போட்டு மீன் பிடிச்சிடலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி ஓட்டில் பார்த்தீங்கன்னா புழு இருக்கும். முதல்ல தோண்டி எடுத்துக்கிடுவோம். பாருங்க, இந்த மாதிரி தோண்டிக்கிறோம். இந்த இதுக்குள்ள புது வரோம் இந்த இருக்காரு இப்படி கலைஞ்சி வாருங்க. பார்த்தீங்கன்னா உள்ள 5-6 புழு போட்டு தோண்டியிருக்கோம். கலர் இருந்தால் உள்ளே போகிற தோண்டு உள்ளே வச்சு சின்ன சின்ன புழுவாக இருக்குது. நம்ம கொஞ்சம் மீன் பிடிக்கிற கொஞ்சம் பெரிய புழுவாக இருந்தால் தான் நல்லா பெரிய மீன் மாட்டோம். பூரா உள்ளே போகிற அதை கட்டி விடுறேன். இந்த இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா தேவையான புழு தோண்டிட்டு நம்ம வந்து போயிட்டு நம்ம ஆளுக்கு ஒரு லொக்கேஷன் நாங்கள் நல்லா கண்டுபிடிச்சிட்டு உட்காந்து மீன் பிடிப்போம். இந்த மடை கரெக்டாக உட்காந்துருப்போம். மடை இந்த இருக்குல்ல அங்கே போட்டு பார்ப்போம். இங்கே கிடைக்கலன்னா அப்படி உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக போவோம். என்ன சரிடா, ரொம்ப நாள் ஆச்சுடா இங்கே வந்து. 1 வருஷம் ஆக போகுதுடா நம்ம மீன் தூண்டி போட்டு மீன் பிடிச்சி. சுற்றி இதில் வேலிக்கரன் இருக்குது. அதை வெட்டி பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே போட்டு நான் இறங்கவே முடியல. தண்ணிக்குள்ளே செப்பல் இல்லாமல் உள்ள இறங்க முடியாது. இந்த வெள்ளத்துலையா நம்ம கம்மாய்க்கில் போட்டு பிடிப்போம். புல்லு கண்டையா இருக்காதுங்களே. சரி சரி. நடக்கிறேன் அந்த கரையில் சரி போ பைய போ. ஆமாம், ஃபோனில் எல்லாத்தையும் எடுத்து வைங்க. நான் கரையில் வச்சிரு. நான் வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக பிடிக்கலாம். ஐயா ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முள்ளில் பார்த்தீங்கன்னா புழுவை மாட்டிக்கிடுவோம். சின்ன முள் கடை முள்ளாடா. நம்ம வந்து அறுப்பு முள் வச்சுருக்கோம். தொங்கு புழு போகிற ஃபஸ்ட்டு போட்டோன்னே இருக்கட்டும். அதே போடுவோம். இதை பார்த்தீங்கன்னா மூங்கி வச்சு நம்ம வந்து ஸ்டிக்கு வச்சுருக்கோம். பழங்காலத்து முறை மூங்கி குச்சி தான் இப்போ ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் தூக்கி தெரியுதுண்டா. இப்போ அழகாக ஸ்டிக்கு வாங்கி நீட்டாக மடித்து கூடைக்குள்ள வச்சுக்கு போயிடலாம். ஒரு மொத்தம் முட்டில் மாட்டி ஆண்டா வீசி வர நல்லா பாருங்க. ஆடாடா சின்ன கெண்டா கொஞ்சம் தெரியும் நினைக்கிறேன்டோ. சின்ன சின்ன மீன் வந்து கடிச்சிக்கிட்டே இருக்கு. அதே இடத்துல போட்டு திரும்ப அப்படி போடு. போ இல்லை போக விட்டுலடா. நல்லா தான் உள்ளே போகுது, உனக்கு தெரியல. ஓகே, அடுத்த முயற்சி. இப்போ அப்படியே இருந்துச்சு. இப்போ அப்புறம் இருந்துச்சு. அதே ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ் ஜிலேபி வந்துச்சு பாருங்க. அதுதான் நல்லா உள்ளே போட்டு இழுக்கணும். சரியா, மேலே லைட்டாக உள்ளே கொண்டு போயில நீங்கள் தான் அப்புறம் மீன் மாட்டோம். ஏண்டா கூடையில் போட்டு பார்ப்போம். கூட தண்ணிக்குள்ள வச்சுருக்கோம். அப்படி விழுந்துடாமடா, காய்ச்சி வச்சுருக்கிறது கூட. கொஞ்சம் நான் கரெக்டாக மட்டும் அங்கிட்ட வச்சுக்க. தண்ணி போட்டு ஆய வைக்காமல் இங்கிட்ட திருப்பி வச்சு அப்படி வச்சுக்க. நிறையா ஃப்ரெண்ட்ஸ், நானும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தூண்டி அங்கிட்ட போட்டு போட போகிறேன். முடிச்சுட்டு நம்ம எப்படி பிடிக்கிறேன் அப்படிங்கிற பாருங்கள். மக்களே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மீன் மாட்டியிருக்கு, ஒரு சின்ன மீன். ஃபோட்டோனே ஃபஸ்ட்டு மீன் ஃபோட்டோனே சக்குன்னு அடிச்சுக்கு வந்துருச்சுங்க. யாருங்க இதை போட்டு நம்ம தண்ணிக்குள்ள வச்சிட்டோம்னா அது நல்ல உசுரோட இருக்கும். வந்தோன்னு ஆசைக்கு ஒரு மீன் கிடச்சிச்சிடா, டக்குன்னு காணும்டா.
இருக்கிற போதுற என்னடா அது மிஞ்சாரு இதெல்லாம் மீன் கடிக்க வந்து பாருங்க தின்னு சின்ன குஞ்சு. அப்போ என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா திருவுண்டா இருக்குடா சின்ன குஞ்சு திருவுண்டு தான் இருக்குது. ரொம்ப குட்டியாக கிடைக்குதுடா. லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணுவோமாடா? நாங்கள் நிறைய பிடிச்சி பார்த்துருப்போமா? ரொம்ப குட்டியாக இருக்குது. அந்த அதுக்குள்ள போட்டு பார்க்குறேன். இந்த இடத்துல குட்டி குட்டி மீனாக கிடைக்கிது. ரொம்ப சின்னமாக இருக்குது. வேறு இடத்துக்கு போமாடா? வா போவோம். நான் பொருள் வேஸ்ட்டு இல்லை. இதை வந்து அலசி தோண முடியாதா? சமைக்க முடியாதடா. ரொம்ப சின்னமாக புதுசாக இருக்குடா. இன்னொன்று பிடிச்சி நான் கடையில் பொறுத்திக்கு போட்டேன். வா போவோம் வா. ஏன்னா நான் ஒரு 3 மீனுக்கிட்ட பிடிச்சிருப்பேன். ஒரு 4 மீன் இருக்குது. நீ எதுலாம் பிடிச்ச? அவன் ஒரு 10 மீட்டாக பிடிச்சிருப்பேன். ரொம்ப குட்டியாக இருக்கனால நம்ம வந்து லொக்கேஷன் மாற்றிட்டு வேறு இடத்துக்கு போகிறோம். வாடா போவோம். எடுத்துக்கிட்டு வா. எடுத்துகிட்டு வா. நீ கொண்டா நீ பிடிச்ச காமி வைப்பாங்க. முள் கிடக்க பார்த்து வா. இறங்கும் போது பொதுக்குன்னு இறங்கி ஒடிச்சிக்கிறான் தண்ணிக்கு நடந்த முள். அப்படியே மெதுவாக வா காமி. அவன் வச்சுருக்கேன். அவனுக்கு வந்து நைஸ் முள்ளுங்க வந்து சின்ன சின்ன மீன்லாம் வந்து மாட்டிடுச்சு. பாருங்க குட்டி குட்டி மீனாக பிடிச்சிருக்கேன். ஒரு சைஸ் 2 சைஸ் மீன் பிடிச்சேன் அவ்வளோதான். சரி வாங்க நம்ம அங்கே போய் வேறு இடத்துல போய் போட்டு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கடை வழியே நடந்து அடுத்த பக்கம் போயிடுவோம். எல்லாம் செடியெலாம் அங்கிட்டு மண்டி போச்சுடா. பாதையும் தெரியலடா. சரியா பார்த்து வா. மிச்சம் வருங்க காளான் இல்லை. எவ்வளோ காளான் இருக்குன்னு பாடுறா. அதே வேறு லெவலில் இருக்குங்க. ஜாருங்க எப்படி முளைச்சிருக்குன்னு. காளான் மாதிரி தான் முளைச்சிருக்கு. இல்லை புத்தில் சூப்பராக முளைச்சிருக்குடா. எவ்வளோ காளான் முளைச்சிருக்கு வேறு. சரி இந்த ரேட் ஆயிரும். போவோம் பைய கலை. இங்கே வரங்க பெரிய கண்டை 1/4 கிலோ இருக்குமாடா. இறங்க கீழே இறங்கு. மாலை தான் முடிச்சாப்புல அடுத்துருக்குறேன். எடு 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 எடு. இந்த கூட பூசாக்கில் ஓடி எடுத்துக்காரங்க. எடுத்துக்கிட்டா பிடிச்சிக்க. தரா மேலே மாட்டிச்சு. இதை பிடிச்சிக்க. இதுக்குள்ள ஓடு இதுக்குள்ள ஓடு. அதை உள்ள விடு. மீனை உள்ள விடு. இதை பிடி. குட்டி பிடிச்சா நான் இருக்க வேடா. அதுக்கப்புறம் நான் இருக்கிறேன். ரொம்ப மீன் ஆனால் எடுக்கும்போது மாட்டும் போது எடுக்க முடியல. என்னடா என்னடா அது? ஒரு கண்டா ஒருத்த கண்டா கிடச்சிக்கல. அங்கனே வரா திரும்பவும் மாட்டிட்டியா மேலே? மாட்டிக்கிட்டேன். மக்கள் இங்கே வாருங்க எப்படி அலப்பிக்கிட்டு வருதுன்னு. கேன்ட்டு அலப்பிக்கிட்டு வருது. தூக்குங்க 2 கிலோ கண்டை வந்துடாத பூரா. இந்த மாதிரி சின்ன சின்னதாக மக்களை கிடைக்கிது. பெருசு வந்து கிடைக்க மாட்டேங்குது. முதல்ல பிடிச்சோம்னா ஒன்று பெருசு ஏண்டா. ஆக்காட்டி குடி தானே அது. தெரியல. ஆள் இருந்தாச்சுனாலும் ஆக்கிக்கிட்டே கிடக்க முடியாது. போச்சுடா பெரிய கிட்டா சூப்பராக இருக்குடா. அப்படி சொல்லணும்னு ஆசைதேன். இன்னும் இப்படி தான் கிடைக்கிது. இந்த காமக்கா சூப்பராக அருமையான மீன் குட்டி தான். மீன் குட்டி மிச்சவாரு. எவ்வளோ மீன் இருக்குங்க மிச்சவாரு. 2வது மீன் கிட்டத்தில் காமி. ஜூமிங்கில் காமி. ஜூமிங். போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் மீனை பிடிச்சிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். வேறு கூசு அலம்பாவெல்லாம் கொண்டு வர. போ எடு சேத்தை கொடுத்துட்டு செத்து போயிடாம. ஏறா விழுந்துறான் போதும். ஆனால் இல்லை அப்படி கூடைக்கல வை. அந்த கூட காட்டு. ஆமாம் நேரம் மூஞ்சி ஊற்றி. இது ஒரு ஆள் பிடிச்சது. இது நான் ஒரே ஆள் பிடிச்சது. சரி போ
புடியா கரையை எடுத்துக்கிறீங்கோ மவுண்டு முள்ளு சில்ல முள்ளு அவன் பாரு எத்தனை எரு மாடு மாதிரி இருக்காரு இது அறுப்பு முள்ளு மக்களே இதில் வந்து கெண்டை மட்டுமே மாட்டான் இந்த மாதிரி சின்ன மீன்லாம் மாட்டான் அந்த மோட்டில் இது வந்து கோம்பு சின்ன தம்பி அதனால சின்ன மீனாக மாட்டாங்க யானை தம்பி இருந்துச்சு யானை அது எப்படியோ ஏமாந்த மீன் வந்து மாட்டிடுச்சு பிடிச்சிட்டேன் ஏமாந்த எப்படியோ வாயில் வந்து வச்சிருச்சு எங்கடா செத்து கிடக்கா சரி போ நண்பர்களே பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் மீன் வந்து நல்லா அலசி நல்லா பீஸ் போட்டு வச்சுருக்கோம் இப்போ வந்து நம்ம சமைக்கிறதுக்கு வந்து பாதி மீன் வந்து வீட்டில் கொடுத்துட்டோம் பாதி மீன் தான் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம் நாங்கள் 2 பேருக்குனால வந்து எங்களுக்கு தேவையான மீன் வந்து எடுத்துக்கிட்டோம் பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல வந்து வெங்காயம் நாங்கள் வந்து வெட்டிக்கிடுவோம் வெட்டி முடிச்சுட்டு நம்ம வழக்கம் போல் இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடுவோம் கத்தி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்துக்கல அருவா இருக்குது நம்ம அருவானாலே வந்து வெட்டிக்கிடுவோம் அடுப்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம பனங்கொட்டையை வச்சு நம்ம அடுப்பு ரெடி பண்ணிட்டோம் அன்றைக்கி நத்தை சமைச்சோம்ல அன்றைக்கி இந்த அடுப்பு தான் வந்து பயன்படுத்தியிருந்தோம் அதாவது பனங்கொட்டை அடுப்பு கல் இல்லை அதனால் பார்த்திங்கன்னா அந்த செட்டப் வந்து இன்றைக்கி பண்ணியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சட்டி வச்சு பார்ப்போம் இன்னும் கரெக்டாக சீட் ஆயிடுச்சு சட்டி செட் ஆயிடுச்சு சீட் ஆயிடுச்சு இது பார்த்திங்கன்னா வந்து உள்ளுக்கு அந்த தப்புறா அப்படியே வந்து நம்ம சின்ன குச்சியை வச்சுட்டு வந்து அடுப்பு கொளுத்திக்கிடுவோம் டெக்னாலஜியா அது டெக்னாலஜியா கொண்டா தீப்பெட்டி கொடு நம்ம எரிய ரெடி வச்சுக்கோ கொண்டா தீப்பெட்டி கொண்டா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெற்றிகரமாக அடுப்பு பற்ற வச்சாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே விறகு போட்டுருவோம் இப்போ எரிஞ்சிக்கிட்டு இருக்குது இப்போ தான் சட்டி வச்சுக்கிடுவோம் சட்டி வச்சுட்டு நம்ம வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்குவோம் பார்த்தீங்கன்னா வந்து வெந்தயம் போட்டுக்கிறோம் எண்ணெய் காஞ்சிருச்சு வெந்தயம் வச்சதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கிறோம் இப்போ வந்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டான் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா அந்த தக்காளி போட்டுக்குருவோம் தக்காளி போட்டு கிண்டிடுவோமாடா அதே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நல்லா வதங்கிருச்சு இப்போ பார்த்திங்கன்னா அந்த மிளகாப்பொடி போட்டுக்கிறோம் கொஞ்சம் தேவையான அளவு ஒரு கரண்டி போடுவோம் கொஞ்சம் போட்டுக்கோமா லைட்டாக போட்டுக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக போட்டு மிளகாப்பொடி போட்டு கிண்டியாச்சு இப்போ வந்து நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் தண்ணி அதை ஊற்றிக்கிடுவோம் இந்த புளி தண்ணி இம்பார்ட்டன்ட் மெயினான ஐட்டம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்க இங்கே பாருங்கள் லைட்டாக அந்த புளி தண்ணி வந்து கரைச்சி வச்சுருக்கோம் ஊற போட்டு நம்மளவே அது வந்து ஊரெல்லாம் நல்லா கரைச்சி விட்டுக்குவோம் கீழே ஊற்று இவ்வளோ உப்பு போட்டோம்னா கச்சி போயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவு உப்பு போட்டுக்குருவோம் நைஸ் உப்பு தான் போடுறேன் அப்புறம் மாதிரி சாப்பிட்டு பார்த்துட்டு மற்ற போட்டுக்குருவோம் இப்போ வந்து நம்ம எல்லாமே போட்டாச்சு போட வேண்டியெல்லாம் இப்போ வந்து நல்லா வந்து குழம்பு வந்து கொதிக்கிட்டோம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மீனை வந்து உள்ளுக்க போட்டு நம்ம வந்து வெந்தக்கப்புறம் இறக்கி எடுத்துக்கிறோம்
தக்காளி பார்த்திங்கன்னா வந்து குழம்பு கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து மீனை போட்டு போயிடுவோம். கொஞ்சம் குலாசம் ஒரு மணி நேரத்துக்கு போட்டுருவோம். மூழ்கிற அளவுக்கு பரட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அது வந்து வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடுவோம். மக்களே நம்மளோட மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா சூப்பராக கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் சாப்பிடுவோம். இன்றைக்கி ஒரு பொடி எல்லோரும் வாங்க. ஏன்னா நம்மளோட மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. இங்கே பாருங்க, நல்லா மீன்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்திருக்கு பாருங்க. இப்போ வந்து நம்ம இறக்கிடுவோம். இதுக்கு மேலே விட்டோம்னா தண்ணி வற்றி போயிடும். வத்திருச்சு, ஓரளவுக்கு வத்திருச்சு. பார்த்தீங்கன்னா வந்து இறக்கிடுவோமா? இறக்கிடுவோம். பாருங்க அடுப்பு பாருங்கள், பனங்கொட்டையில் வச்சு எடுத்து முடிச்சாச்சு. பனங்கொட்டை எரிஞ்சு போச்சு. பாருங்க நம்மளோட மீன் குழம்பு பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஓகே, உண்மையாக இருக்குண்ணா. இது என்னடா அது பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். மீன் குழம்பு கட்டும் அதுக்கு இது நீங்கள் பார்த்தீங்கன்னா மீனை பிடிச்சி ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி இங்கே சமைச்சிருக்கான். இன்றைக்கி சோத்தை ஓட்டிடுமா? சோறு போட்டியாச்சு மக்களே. சோறு மட்டும் நம்ம அடிக்கிற லேட்டாக அப்படிங்கிறனால வீட்டிலேருந்து எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இலையை வந்து குறித்து நம்ம கொட்டியாச்சு சாப்பாடை. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மீன் குழம்பு தூக்கி வச்சுருவோம். இந்த அதை எடுக்கிறியா? கையை கழிக்கிறீங்க, கரண்டி எடுத்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு பாருங்க எப்படி இருக்குண்ணா. வச்சிருச்சுடா, கிரேவியாக இருந்துச்சுடா மீன் குழம்பு. பார்த்தீங்கன்னா இந்த சுட்ட சுட்ட அப்படி ஆகி பறக்க குழம்பு வச்சிருச்சு. அப்படியே போட்டு கிண்டுனோம்னா சூப்பராக வந்துடும். ஓகேவா? இந்த அவனுக்கு நடுத்துண்டான். இப்போ என்ன பெரிய மீன் பிடிச்சேன், அதனால் அவனுக்கு நடுத்துண்டான். நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு முன்னாடி உள்ளது நமக்கு குழம்பு. நானும் கொஞ்சம் குழம்பு ஊற்றிக்கிறேன். குழம்பு காண முடியாது, அவ்வளோ தண்ணி ஊற்றினா வச்சிருச்சிரு போய் இருக்கே போட்டு கிண்டுனோம்னா வந்துடும். இந்தா வாழ் சாப்பிடு. சரி, மிச்சம் இருக்கிற இந்த அரைக்கு நம்ம சாப்பிட்டு எடுத்துப்போம். இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். வேணுங்க எடுத்துக்கிறோம். ஏன்டா இங்கே நமக்கு முன்னாடி அவங்க சாப்பிட்ருக்காங்க எறும்பு கிளை. வச்சுக்கிறோம். ஐயோ பசிக்கிறேன். பனியை வரணும். பார்த்தீங்கன்னா 2:30 ஆயிடுச்சு. காலையில் பார்த்தீங்கன்னா 8-9 மணிக்கு வந்தோம்மாடா. எல்லாம் பிடிச்சி அலசி சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்கு மணி ஆயிடுச்சு. பாருங்க மக்கள் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வேறு லெவலு. சாப்பாடுங்கடி மீன் குழம்பு சோலை விட்டு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்குது. உங்களுக்கு மீனை பாருங்கள். மீன் பார்த்தீங்கன்னா அருமையாக வந்திருக்கு. மக்கள் வேறு லெவலில் இருக்குது. இங்கே வேண்டா நீ சாப்பிட்டு பாரு. நீ சாப்பிட்டு சொல்லு எப்படி இருக்கணும். வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குடா. சாப்பிடு. குழம்பு எப்படி இருக்குது? குழம்பு நல்லா பரட்டி சாப்பிடு. சும்மா தகன்னு இருக்கு. தகன்னு இருக்கு. கறி மீன் எடுத்துன்னு அப்படி எப்படி வந்துருக்குன்னு பாருங்க. அப்படியே அப்படியே சாப்பிடு. வேறு லெவல் இருக்குது. உண்மையிலே மக்களே செமையாக இருக்குது மீன் குழம்பு. இருக்கிற பசி அப்படி எல்லாத்தையும் சாப்பிட வேண்டிய. வந்து இந்த ஒரு மீன் தான் மட்டும் பெரிய மீன் மாட்டினுச்சு. மற்ற எல்லாமே சின்ன மீன்.
அதெல்லாம் சின்ன மீன் அப்படியே சாப்பிட்றோம். உண்மையிலே அருமையாக இருக்கும் மீன் குழம்புலாம். இங்கிட்ட தானே வருது. ஒன்றைத்தையும் பிடிச்சிருக்கு. மீன் குழம்பு தான்டா. இந்த ஒரு மீன் சாப்பிட்றா. குழம்பு மட்டும். குழம்பா இந்த கிரேவி தானே. குழம்புல அப்படியே கிரேவி மாதிரி தான் இருக்குது. அப்படியே பரட்டி அடி. இப்போதுமா சாப்பிட்றா. அப்புறம் உடம்பு பாரு. அவன் பார்த்துட்டே இடத்துலாம் வீடியோ எடுக்க கூட்டம் வரணும் தெரியும். வீடியோ எடுக்கிறதா பெரும்பாடாக இருக்குது. கேமராமேன் ஆள் கிடைக்கல. இதுதான் கேமராமேன் வாங்க இப்போதைக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா அவ்வளோ இந்த வீடியோ. பார்த்தீங்கன்னா நம்ம மீனை பிடிச்சி நம்ம சமைச்சு இங்கேயே சாப்பிட்டோம். நீங்கள் அம்மாலாம் கேட்டிருந்தீங்க மீன் பிடிச்சி அங்கேயே சமைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு. என்னன்னா சின்ன மீனாக தான் கிடைக்கிது. பெரிய மீன் பிடிக்க முடியல. வேறு எங்கேயாச்சும் பெரிய மீன் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே போய்ட்டு பிடிச்சி நம்ம அடுத்த வீடியோவில் போட ட்ரை பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல வேலை சந்திப்போம். பாய். நாங்கள் சாப்பிட்டு கிளம்பிடுவோம். டாடா.